அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட பாலு ப்ரோவும் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் 2 பேருமே வந்து கூலியை பயங்கரமாக டீகோட் பண்ண போறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுவோம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். கூலி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். FDFSலேருந்து பார்த்த அந்த வைபு 2வது முறையும் நம்மளுக்கு பார்க்க வச்சிருக்கு. நிறைய விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவராலாக எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் கூலியை. இது வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் தலைவர் படம். அதில் லோகேஷ் கனகராஜ் அவரால் முடிஞ்ச அந்த நான் ஆல்ரெடி நம்ம அந்த ட்ரெய்லர் டிகோடிங்லேயே பேசியிருப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கதை சொல்கிறேன்ப்பா, ஃபஸ்ட்டு அந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் உங்கள் செலிப்ரேஷனை வச்சுக்கோங்கிற மாதிரி ரொம்ப ஜென்யூனாக அவர் லோகேஷ் கனகராஜ் கிடச்ச ஒரு வாய்ப்பை தவற விடக்கூடாது. நம்ம இதை வந்து கிராண்டடாகவும் எடுத்துக்கூடாது. சும்மா நம்ம ரஜினி படங்கிறதுனால 4 ஸ்லோ மோஷன் நடந்து ஆடியன்ஸ் ஏமாற்றவும் மாட்டேன். நான் ஒரு கதை சொல்கிறேன், ஜென்யூனாக நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப நேர்மையான படைப்பாக தான் எனக்கு பட்டுது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை, அதுதான் நீங்கள் ஒரு சொன்ன அந்த ஸ்டோரியை ஒரு படத்தில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நான் வந்து கமாலாம் போட்டுட்டு போகல அப்படின்ற விஷயம் தான். எடுத்துக்கிட்ட விதமே நல்லா இருந்தது. இப்போ நான் என் கூட உட்காந்து பார்த்தவங்களாம் வந்து ஜெயிலரில் வந்து பையன் சென்டிமெண்ட்டு, இதில் வந்து பொண்ணு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆயிருக்கு. இதை சத்யராஜ் ஏன் வந்து அந்த ஸ்டேஜில் சொன்னாருன்றது என்னால் பார்க்க முடியுது. இந்த மனுஷன் நல்ல நடிகர், இவருக்கு வந்து காதல் வேணுமா, இந்த தில்ராஜ் சொல்ற மாதிரி தான், லவ் வேணுமா லவ் இருக்கு, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குன்ற மாதிரி இவருக்குள்ள நிறைய எமோஷன் இருக்கு. அதை நம்ம எப்படி வாங்குறோம்னு ஒண்ணு இருக்கு. லோக்கிக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஆமா ஆமா, எனக்கு பிளாஷ்பேக் சீனை வந்து நம்ம ரிவீல் பண்ணல இருக்கு அப்படின்றத எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படி அந்த ஸ்டைல் வரும் பாருங்க, எங்க அதெல்லாம் தான் சொல்றேங்க, ஏங்க அதெல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே அப்படி இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்து அதை பார்த்து நம்மளா வளர்ந்தோம். தலைவர் இப்படி பாக்குறப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டிஏஜிங் அது வந்ததுல இருந்து நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க, நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, நிறைய பேர் விமர்சனத்துக்குள்ளா இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்லாம் சரி கரெக்டா யூஸ் பண்ணிருக்க ஒரு மனுஷன். லோகேஷ் நினைச்சிருந்தா இப்ப வருதுல சின்ன சின்ன விமர்சனம், அதை வந்து ஃபுல்லாவே பிளாஷ்பேக் சீனை வச்சுட்டு உபேந்திராக்கு இன்னும் 2 ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு, ரஜினிக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு, சத்யராஜ் இன்னும் ஹேண்டில் பண்ற மாதிரியும் அந்த மேல் வர்க்கம், அதான் முதலாளிகள், முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தொழிலாளி வர்க்கம் எவ்வளவு நேரம் ஆயிருக்க போகுது. ஆனா அதெல்லாம் வேண்டாம். அவங்க ஆடியன்ஸ் எதை எதிர்பார்க்கறாங்க, அந்த சின்ன கட்டு எவ்வளவு பெரிய பேசும் பொருளா அமைஞ்சது, அதுதான் கிறிஸ்பியா பண்ணது, அதுதான் ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுது. கரெக்ட், எங்கேஜிங்கா வச்சுக்கிட்டு, இதுதான் லோகேஷ். அதை தான் நம்ம சொல்றோம். கரெக்ட். ஏன்னா இப்போ கிரீஷ் கங்காதர் வந்து எவ்வளோ பேக் போனாக இருக்கிறாரு லோகேஷ் கனகராஜுங்கிறதுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விக்ரம்லேயும் பார்க்குறோம், இந்த படத்துலையும் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் அவர் வந்து லோகேஷ் சொல்லியிருப்பார், ரொம்ப மேஸ்குலினான ஆள், நீங்கள் வந்து ஆளே பார்க்க பாடி பில்டர் மாதிரி இருப்பார், நீங்கள் வந்து ஒரு டன்னை கொண்டு வந்து கேமராவில் தோளில் வச்சு ஓட சொன்னால் ஓடுவார் அவர், அந்த மாதிரி ஒரு ஆள்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து இப்போ லோகேஷோட உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்கள், முரட்டுத்தனமான ஆண்கள் நிறைந்த ஒரு உலகமாக தான் அது இருக்கும். அந்த இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை எப்படி நீங்கள் ஃப்ரேமில் கேப்சர் பண்ணுவீங்க? முரட்டுத்தனமான ஆளுங்கிறது நீங்கள் எழுதிடலாம், ஒரு 4 பேர் அடியால் கூட்டு வந்து நிற்க வச்சிடலாம். ஆனால் அதை ஃப்ரேமில் காட்டுறது இருக்குல்ல, மேஸ்குலினாக காட்டுறது இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு கிரீஷ் கங்காதர். அதே மாதிரி இப்போ நீங்கள் எடிட்டர் சொல்லிங்க ஃபிலமின் ராஜ், அவர் இந்த படம் நம்மளுக்கு இவ்வளோ சுவாரஸ்யமாக நம்ம பார்க்குறோம், நம்ம தலைவரோட இன்புட்ஸ்லாம் தாண்டி அந்த கதையை உட்காந்து பார்க்குறோம்ல, அதுக்கு காரணமே எடிட்டிங் தான். அந்த கட்ஸ் அவ்வளோ நீட்டாக மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் இந்த இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுற போதும், அது அந்த லெவலில் இருந்ததுனால தான் நம்மளுக்கு படத்தோட சுவாரஸ்யத்தோட நம்ம ஒன்ற முடியுதுன்னு நினைக்கிறேன். இதுல சதீஷன் நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் செட் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருந்தது. ரியலா அவரு நம்ம நிறைய இடங்கள்ல சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹாஸ்டல் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அதெல்லாம் வந்து இங்கதான் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல தான் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, அவங்களோ அங்க ஒருத்தர் இருந்தனால நம்மளுக்கு சோர்ஸ் இருந்தனால அவங்க சொன்னாங்க, ஆமா தம்பி இங்கதான் எடுத்தது அப்படின்னாங்க. ஸோ அந்த மனுஷன் எல்லா படங்களையுமே அவரோட கைவரிசையை காமிச்சிட்டே தான் இருப்பாரு. இதுலயும் அது அந்த கொக்கிலாம் சூப்பரா இருந்துச்சு. நீங்க சொன்ன கேமராமேனோட விஷயம் நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா, இது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. உபேந்திரா நிப்பாரு, சூப்பர் ஸ்டார் நிப்பாரு, அப்படி சூப்பர் ஸ்டாரை சுத்தி நின்று அவருக்கு முன்னாடி வந்து நிக்கணும். ஒரே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அது வந்து கட்டேலின்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏங்க அற்புதமா இருக்கும். எனக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாலிவுட்ல ஒரு கேம செட் பண்ணிடுவாங்க. இங்கேயே விக்ரம்ல நடந்திருக்கு, அடுத்தடுத்த படங்கள் நடக்குது. ஆனா ஹாலிவுட்ல வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இந்த செகண்ட்ஸ்ல ஒரு செகண்ட் மாறக்கூடாது, அது வந்து மூஞ்சிலையும் அது இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்.
எனக்கு அந்த ஃப்ரேம் அவ்வளவு பிடிச்சிருந்தது. இது எனக்கு ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அது ரிப்பீட் மோட்ல கேட்போம்னு பார்ப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு அது அவ்வளவு பிடிக்கிறதுனால அப்ப அதை சொல்றேன், அந்த கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், லோகேஷ் வாங்கின விதமா இருக்கட்டும், அன்பறிவு வந்து லோகேஷோட நிழலா அன்பறிவு இருக்காங்க. ஹீரோவோட நிழலா லோகேஷ் இருந்தாலும் லோகேஷ் நிழலா பல பேர் இருக்க இடத்துல முக்கியமான இடத்துல அன்பறிவு இருக்காங்க. ரஜினி அவர்களை இவ்வளவு தூரம் மெனக்கடை வச்சிருக்காங்கல்ல, அதான் சொல்றேன். அவரு வந்து இந்த படத்துல அவ்வளவு வேலை வாங்கியிருக்காங்க. மற்ற படங்கள் மாதிரி காசு வாங்கிட்டு சார் நீங்க வாங்க சார், திரும்புங்க சார், கண்ணாடி பிடிங்க சார் எல்லாம் இல்லாம சார் நீங்க இது ஃபைட் சீக்வென்ஸ் உங்க முதுகுல கோடாலி எரியுறாங்க சார், என்னப்பா சொல்ற அப்படின்னு கூட அவர் கேட்காம எரிய சொல்ல ஒண்ணு போதுமாப்பா அப்படின்ற அளவுக்கு பண்ணிருக்காங்கல்ல. அதுதான் லோகேஷ். இப்ப நம்ம லோகேஷ்ல இருந்து ஆரம்பிச்சனால கேப்டன் ஆஃப் த ஷிப் இந்த வெற்றி அவருக்கு தான் போகணும். அடுத்ததா தலைவர்கிட்ட வந்துருவோம்னு நினைக்கிறேன். 50 வருஷம் உண்மையிலே இப்போ தலைவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து இன்னொரு பாஷா பார்க்கணும், இன்னொரு படையப்பா பார்க்கணும். ஆனா நம்ம தலைவரோட நடிப்பை பார்த்துட்டு இருக்கோம்ல. இப்போ நீங்க வந்து ஒரு முள்ளும் மலரும்ல பார்த்த நடிப்போ இல்லை தளபதியில பார்த்த நடிப்போ, ஈவன் கபாலி வரைக்குமே கூட நீங்க எடுத்துக்கோங்களேன், தலைவர் நடிக்கிட்டோம். நான் அதெல்லாம் தான் பார்த்து வளர்ந்தேன். போனா ஒரு கேள்விக்குறி பார்த்து வளர்ந்தேன். இந்த மாதிரி மூன்று முடிச்சு படம் பார்த்து வளர்ந்தேன். இந்த படங்கள் தான் எனக்கு. ஸோ தலைவர் நடிப்பு பார்க்கறதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதை வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணல. பாரஞ்சித் நல்லா யூஸ் பண்ணாரு, அதை நம்ம பார்த்துருப்போம். பட் மற்றவங்க எல்லாருமே ஒரு மாசான ஒரு கண்ணாடி போடுங்க சார், நடந்து வாங்க சார், சுடுங்க சார், அடிங்க சார் அப்படின்னே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ லோகேஷ் வந்து நம்ம ஆல்ரெடி லியோவில் வந்து விஜயோட பெர்ஃபார்மன்ஸு அந்த படத்தில் இருக்கிற ஃப்ளாஸ்லாம் தாண்டி விஜய் ரொம்ப எவ்வளோ நல்லா நடிகருங்கிறத அதில் பார்த்தோம். அதே தான். ஸோ லோகேஷ் படத்தில் ஒருத்தர் நடிக்கிறாருன்னா அவர்கிட்ட இருந்து 100% வாங்காமல் விட மாட்டார். தலைவர்கிட்ட நீங்கள் கேட்கவா வேணும். நீங்கள் வந்து தலைவர் சும்மா பெருந்தன்மைக்கு சொல்லலாம், தம்பி நடிக்கலாம் நமக்கு தெரியாதுப்பா, ஏதோ பழைய குதிரை அப்படியே ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் தலைவா உன் பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியல தலைவா, நீங்கள் பெருந்தன்மையாக வேணால் சொல்லிக்கோங்க, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும், நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் பார்த்துருக்கோம். இன்னொன்று நம்ம ஆல்ரெடி இந்த இன்டர்வியூஸ்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 முடிச்சு படம் இருக்குல்ல, அந்த படம் வந்தப்போ விஜய்க்கு 2 வயசு, அஜித்துக்கு 5 வயசு. இன்னைக்கு அவங்க 2 பேர் ஸ்டாராக இருக்காங்க. அவங்கள மீறி நம்பர் 1 இடத்துல இன்னும் ரஜினி சார் இருக்காரு. ஸோ இது வந்து சாதாரண, இதுக்கு ஒரு லெகசி இருக்குது, 50 வருஷம் லெகசி இருக்குது. நீங்கள் சும்மா சோஷியல் மீடியாவில் ஒரு கலாய்க்கிறது மூலயமா அவரோட லெகசியெல்லாம் உடச்சிட முடியாது. அது ஒன்று இருக்குல்ல, இது எந்த நடிகருக்கு சாத்தியங்கிறது தெரில. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் ஒருத்தர் நடிச்சான், 3D படத்தில் ஒருத்தர் நடிச்சிருக்கான், இதுக்கப்புறம் டிஏஜிங் காலத்தில் ஒருத்தர் நடிச்சிருக்கான். இது எங்கேயாவது இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் சூப்பர் ஸ்டார் ஒருத்தருக்கு மட்டும் தான். ஏன்னா அவர் வாழ்ந்த காலகட்டம் அந்த மாதிரி. எல்லா இண்டஸ்ட்ரியுமே இந்த சினிமாவோட எல்லா மாற்றங்களையுமே சந்திச்சு இன்னி வரைக்கும் நம்பர் 1 நிற்கிற ஒரு ஆள். அது அவ்வளோ ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக தான் இருக்குது சொல்லும் போது. இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் பேசும்பொழுது ரகுவரனும் ரஜினியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் அங்கே பாருக்கண்ணா அப்படின்ற மாதிரி இந்த கருத்துல நான் கொஞ்சம் முரண்படுறேன். நாங்கள் வந்து முள்ளும் மலரும்லேருந்தே அவரோட ஆக்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஆக்டிங் எங்களுக்கு செகண்டரி தாங்க. எங்க தலைவர் ஸ்டைல் போதும், அந்த வாக்கு போதும். என்னதான் அவரு சிலர் அவர் அப்படி பயன்படுத்தினாலும் அந்த கண்ணாடியை எல்லாரும் தூக்கி போட்டா கண்ணாடியா, எல்லாரும் சிகரெட்டை பிடிச்சி போட்டா அந்த ஸ்டைல் வந்துடாது, எல்லாரும் நடந்தா அந்த வாக்கு வந்துடாது, எல்லாரும் பண்ணா அந்த மேனரிசம் வந்துடாது. ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தான். ஸ்டைலிஷ் ஸ்டார்னு அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பேர் இருக்கும். அப்பனுக்கு அப்பன் எப்பயும் இருப்பான்ற மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒன்லி ஒன் காட் ஃபாதர் அப்படின்னா தலைவர் மட்டும்தான். இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி ஈக்குவல் டு ஸ்டைல் தான், சூப்பர் ஸ்டார் ஈக்குவல் டு ஸ்டைல் தான். அதனால ஸ்டைல் மன்னன் நாங்களாம். நீங்க எப்படி அதான் உலகநாயகன் ஃபேன்ஸ்னு ஒன்று இருப்பாங்க, தலைவர் ஃபேன்ஸ்னு ஒன்று இருப்பாங்க, எல்லாம் கலந்துருக்கக்கூடியவங்க ஒரு நியூட்ரல்னு வச்சுக்கீங்களேன். ஆனா நாங்க எப்படி அந்த தலைவரை பார்த்தோம் அப்படின்னா, தலைவா நீ என்ன வேணா பண்ணி, இந்த படத்துல நீ தண்ணி அடிக்கிறியா, தண்ணி எல்லாரும் எப்படி அடிக்கிறாங்க, அதுதான் மேட்டருங்க. எல்லாரும் எப்படி குடிச்சாங்க, தலைவர் எப்படி குடிச்சாங்க, அத கூட அந்த மனுஷன் பண்ணுவாரு. நீங்க அந்த இந்த சீன் ஒன்று சொல்றீங்க, இன்னொரு சீன் ஒன்று இருக்கும். அந்த டாஸ்மாக்ல போயிட்டு கடலை சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அப்படி போடுவாரு, இன்னொரு கடலை அப்படி போடுவாரு, அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ட்டு. நீங்க ட்ரெயிலர் இந்த சீன் ஆனா ரிவீல் பண்ணிட்டாங்க, அந்த நேம்ல இருந்து அந்த சிகரெட். அதுதான் சொல்றேன், எல்லாரும் பத்த வச்சா அது பத்தாதுங்க. சரி அப்படியே ஒருத்தர் பத்த வச்சா பத்துதுன்றீங்களா, இன்னொருத்தருக்கு அந்த கடலை தூக்கி போட்டா வாயில உட்காராது, சிகரெட்டை போட்டா உட்காராது, நடைய வந்து நடக்குச்சுன்னா எல்லாமே அது வந்து ஒரு புத்தகம், அது டிக்ஷனரி, அது லைப்ரரி, அது மியூசியம். நீங்க என்னன்னாலும் வார்த்தையை போட்டுக்கங்க. நாங்க எங்க தலைவர் அப்படிதான் பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி இந்த டிஏஜிங் காலம் வரைக்கும் ஒருத்தர் நடிச்சுக்கிறாரா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து அப்படின்னா, அலும்ப பார்த்தவன் உங்க அப்பா விசில கேட்டவன், அதுதான். அதுக்கு வேற எந்த ஒரு ஃபார்மே இல்லை. தலைவர் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல உழைச்சிருக்காரு, கரெக்ட், நடிச்சிருக்காரு, வாழ்ந்திருக்காரு.
இவரு வந்து மேடையில் ஏறி ஸ்ருதிஹாசன் இந்த படத்துல சூப்பரா பண்ணிட்டாங்க, சௌபின் பண்ணிட்டாரு, நாகார்ஜுனா எப்படி ஒத்துக்கிட்டாரு. முதல்ல உங்களை பத்தி பேசவே இல்லை தலைவாணி. அவரை பத்தி எல்லாருமே அவரோட புகழை தான் பாடினாங்க. ஆக்டிங் யாரும் பேசல, சத்யராஜ் சார் தவிர. இந்த படத்துல அவர் பண்ண விஷயங்களை வந்து பேசினாலே அது மிகப்பெரிய ஒரு டிக்ஷனரியா இருக்கும். அதுக்கு நம்மளுக்கே இப்ப டைம் இருக்காது. ஏன்னா ஓடிடில அந்த படம் வந்த வாட்டி அதை பத்தி சின்ன சின்ன ஒவ்வொரு ஃப்ரேமா நம்ம அதை பத்தி பேசலாம். அந்த காப்பை திருப்பும் பொழுது ஒரு மாஸ் ஒண்ணு இருக்கும், எந்த இடத்துல திருப்புறான்னு ஒண்ணு இருக்கும். அந்த பக்கம் வில்ல ஒரு பொருள் எடுப்பாரு, இவர் பின்னாடி கையை கட்டிட்டு காப்பை மட்டும் திருப்புவார். இது போதுண்டா எனக்கு. சோ இதுதான் இதுல சொன்னா சண்டை தான் வரும். மாஸ்டர்ல காப்பை கழட்டிட்டு விஜய் ஃபைட் பண்ணுவார். ஏங்க இவர் கழட்டவே வேணாங்க, சும்மா இப்படி பண்ணா போதுங்க, ஒரே அந்த ஒரு ஆக்ஷன் எல்லாருமே அவ்வளவுதான். இந்த யாருன்னு தெரிஞ்சுமாடா என்கிட்ட மோதுற எல்லாருக்கும் அது வந்து ஒரு பதிலா தான் இருக்கு. இந்த ஸ்டைல்லாம் அவருக்கு இப்பதான் வந்துச்சான்னு கேட்டா கிடையாது. அவர் முதல் படத்திலே நீங்க அபூர்வ ராகங்கள்ல அவர் இன்ட்ரோ சீனே என்னன்னா காலால ஒரு கேட் ஓப்பன் பண்ணுவார். அந்த டைம்ல அந்த விஷயமே புதுசு. ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணணும், அவள் தான் நான் கையால் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிடுவாங்க. தலைவர் காலால அப்படி உள்ள பண்ணிட்டு வரும்போதே யாரா இந்த பையன், இவன் ஏதோ ஒரு கேமை மாத்த போறான்டா இண்டஸ்ட்ரியிலன்னு சொல்லிட்டு அங்க அப்பவே அந்த டாக் வந்துருச்சு. இல்ல கிங் அங்க இருந்து நம்ம தொடங்கிடலாம். அந்த மனுஷன் ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. வில்லனிசம் எனக்குள்ளாரி இருக்குடா அப்படின்னு காட்டுறாரான்னு தெரியல. ஒரு காஸ்ட்லியான வில்லனை நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்னா நம்ம எல்லா கிளாஸான வில்லன்ஸையும் பார்த்தாச்சு. இந்த வில்லனை பார்க்கும் பொழுது மட்டும் நம்மளும் வில்லன் ஆயிடலாமா அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்கு ரஜினி அவர்ல சின்ன வயசுல பார்க்கும்போது தோணுச்சு. அப்புறம் ஏகேவை பார்க்கும்போது தோணுச்சு, ஏகே மாதிரி ஒரு வில்லன் கிடைப்பாரா நினைச்சு பாருங்க. ஏகே நடிச்சிருந்தா ஐயோ இன்னும் தரமா இருந்திருக்கும். ஸோ ஆனா நாகார்ஜுனா அப்படின்றப்போ என்ன ஸ்டைலு, என்ன வாக்கு, கொஞ்சம் கூட அது குறையலிங்க, அப்படி இருந்துச்சு. அவர் வயசு பாருங்களேன், இவரோட வயசு ஒரு பக்கம்னா இவரோட வயசுக்கு அந்த ஃபிட்னஸ் அந்த லுக்கு இன்னுமே பொண்ணுங்க விழுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்னும் யங்ஸ்டர்ஸ் கூட எல்லாம் காம்பீட் பண்ணிருக்காருங்க. அவர் பையன் கூட எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்காரு. இன்னும் அந்த அளவுக்கு ஒரு சாமிங்கான, அவர் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படி நடந்து வந்து ஒரு லுக் விட்டா போதும், அவ்வளோ அழகா இருக்காரு, அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்காரு. அதை தாண்டி நாகார்ஜுனா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். நம்ம குபேராலையும் அவரோட நடிப்பு எவ்வளோ பங்களிப்பு கொடுத்துருந்துன்னு பார்த்துருக்கோம். அதே தான் இந்த படத்துலையும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஆக்டர். நீங்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரஜினிகாந்த் தாண்டி ஒரு காரணம் வேணும்னா நாகார்ஜுனாக்காக போய் பாருங்கன்னு நான். இதுக்கு அடுத்து உபேந்திரா போயிருவோம். உபேந்திரா வந்து அந்த கண்ணு போதுங்க எங்களுக்கு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அந்த கண்ணு போதும், அதுக்காகவே அந்த மனுஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல சிவராஜ்குமார் ஜெயிலரை ரிலேட் பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு. என்னன்னா ஜெயிலர் படத்துல சிவராஜ்குமார் வரும்போது நம்ம அவங்க படம்லாம் பார்த்து பழகவே இல்லை. நம்ம தெலுங்கு படம் பார்த்துருக்கோம், மலையாள படம் பார்த்துருக்கோம், கன்னட படங்கள் வந்து நம்மளுக்கு பரிச்சயமே இல்லை. ஜெயிலர் படத்துல சிவராஜ்குமாரோட பிரசன்ஸ்க்கு அவ்வளோ விசில் அடிச்சாங்க, அவ்வளோ கத்துனாங்க, சூப்பர் ஸ்டார் இணையாக கொண்டாடினாங்க. அது என்ன மேஜிக்னு தெரியல. ஒருவேளை நம்ம ஆளுங்களுக்கு வந்து அவங்க படங்கள் பார்க்கலனாலுமே அவங்களோட அப்பியரன்ஸ் இன்னும் கனெக்ட் ஆகுதோ என்னவோ, இந்த படத்துல சிவராஜ்குமாருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்ததோ அதே ரெஸ்பான்ஸ் உபேந்திராக்கு வந்திருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேமியோ. அவர் கேமியோ தான் பண்றாரு. அவர் நீங்க ட்ரெய்லர்ல காட்டிட்டாங்கிறதுனால அவர் ஏதோ நடிக்கிறாருலாம் நினைச்சுக்காதீங்க. அவர் பண்றது ஒரு ஸ்பெஷல் கேமியோ. ஆனா நம்ம அவ்வளோ கொண்டாடுறோம் அந்த கேமியோவை. நம்ம டப்பிங் அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அண்ணா நான் பாத்துக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் கர்நாடகா சாண்டல்வுட்ல கொண்டாடுவானுங்க அவனுங்க. அவங்களோட தலைவர்களை உள்ள வச்சிருக்காங்க. எனக்கு உபேந்திராவை தான் நீங்க சொன்னதான் கரெக்ட். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. அவர் எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலுமே கூட இப்போ உபேந்திராவுக்கு வந்து நாளைக்கு முன்னா டைரக்ட் தமிழ் படமே ரிலீஸ் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது சரியா இருந்தது. அமீர் கான் போயிருவோம். மீர் அப்படின்னு வரும்பொழுது அந்த மீஸ் எனக்கு ரொம்ப ஸ்வேகா நல்லா இருந்தாருங்க. ஒரு மாதிரி ஆன வந்தாலுமே கூட அந்த தோற்றம் பயங்கரமா இருந்துச்சு, மிரட்டலா இருந்துச்சு. அது ஃபேஸ் ஆஃப் தான். எனக்கு நாகார்ஜுனா ரஜினியா இல்ல வந்து அமீரா ரஜினியா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா நான் நாகார்ஜுனா கிங் விசஸ் தலைவர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது பிளாஸ்ட். அதுக்கு அடுத்ததான் வந்து சோபினும் தலைவரும் இருக்கிறது எனக்கு நல்லா இருந்துச்சு. அமீர் வந்து அது ஒரு மாதிரி இந்த நம்ம சிஎஸ்கேல சாம் கரன் வந்து விளையாண்டு போனா எப்படி இருக்கும், நம்ம ரசிப்போம்ல, அந்த மாதிரி ரசிக்கக்கூடிய ஒரு வில்லனா. நாங்களாம் கிளாஸான ரவுடிடா. ஏன்னா நாகார்ஜுனாவை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு இவர் வந்து நிப்பாரு நானும் இருக்கேன் ஆட்டத்துல பந்தயத்துல அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் வந்து ரொம்ப கேட்சியாக தான் இருந்துச்சு. ஸ்டோரி அவ்வளோ தூரம் பார்த்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தருக்காக வராரு அப்படின்னா தலைவருக்காக. அந்த கொடுத்த நேரத்தையும் தலைவரோட செலவழிச்சிருக்காரு. அதுதான் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ பத்தி பேசலாங்களா? ரஜினி சாரை பத்தி பேசியாச்சு, நாகார்ஜுனா பேசியாச்சு. இன்னொரு முக்கியமான ஹீரோ யார் அது? சோபின். வில்லனா இருந்தாலுமே கூட அதுல இந்த டைலாக் நான் ரிவீல் பண்ணிடுறேன், மோசமான வில்லன் அப்படின்னு பேரு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மக்கள் வந்து ஒரு மன்சூர் அலிகான் வரும் பொழுது, எம்ஆர் ராதா இருக்கும் பொழுது பார்த்து அவங்கள திட்டினவங்க, பயந்தவங்க, நம்பியார் அவர்கள் எல்லாம் பார்த்து திட்டிருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ்ல பேசும் பொழுது, நிறைய நம்ம கேட்கும் பொழுது, சீனியர்ஸ் எல்லாம் பேசும்பொழுது தான் சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வீட்டுலாம் சாத்திட்டுலாம் போயிருக்காங்கடா அப்படின்ட்டு.
ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ரகுவரனை பாராட்டின ரஜினிகாந்த் அவர்கள், ஏகேவை பாராட்டின ரஜினிகாந்த் அவர்கள் சௌபினை பார்த்துட்டு ரொம்ப மோசமான வில்லன் அப்படின்றாருன்னா என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பான் அந்த மனுஷன். எல்லா தடைகளையும் உடைச்சிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரியான இருக்கவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்க வெறின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க. ஏன்னா அது உருவகேலி அப்படின்றது சமீபத்தில் நான் பார்த்தேன். எனக்கு அந்த அவர் வந்து ஸ்டேஜில் ரஜினி அவர்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. அவர் தப்பாலாம் ஷேர் பண்ணல. யாரா இவருன்னு நான் கேட்கும் பொழுது ஒருத்தன் என்னையே முழுங்குற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காண்டா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஷேர் பண்ணாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தெரியும் இல்லைங்க, நம்மளோட வலைத்தளங்கள்ல அவருக்கு எதிராக எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. அதெல்லாம் அந்த மனுஷன் இனிமேட்டு இந்த மாதிரி யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. நான் கேரளால யாருன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், தமிழ் ஆடியன்ஸுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு வந்து இறங்கி ஒரு குத்திருக்காரு பாருங்க. பாட்லயும் சரி ஆக்டிங்லயும் சரி தெரிச்சிரு வாழ்ந்துருக்கான் மனுஷன். நீங்க இப்போ நாகார்ஜுன எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு லுக் இருக்கு, அவருக்கு ஒரு உடம்பு இருக்கு. அவர் வந்து சும்மா நின்று முறைச்சாருன்னா நம்ம பயந்துருவோம். இப்போ நீங்க ஷௌபினை அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா யாரோ நம்மள ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக தான் தெரியும். அப்போ அதை தாண்டி அவர் அந்த கேரக்டரை பார்த்து நம்ம பயப்படுறோம்னா அந்த நடிப்பு மட்டும் தான் அது காரணம். அந்த நடிப்பு, அந்த நடை, அந்த தோற்றம், அதுதான் காரணம். அந்த பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க நாகார்ஜுனா மாதிரி பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் அது இதெல்லாம் போட்டு ஸ்டைலாக அப்படி வந்து நின்ட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்து ஒரு கையில் ஒரு ஆக்ஸ் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நான் வில்லன் ஒத்துக்குவாங்க. ஷௌபினை வில்லன் ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நல்ல நடிகனால மட்டும்தான் அப்படி ஆடியன்ஸை நம்ப வைக்க முடியும். இன்னொரு கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் பற்றி நம்ம பேசிதான் ஆகணும். ஓகே, சௌபினோட ஒய்ஃப். ஆமாம், அந்த நம்ம விக்ரமில் ஏஜென்டினான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. என்னடா லோகேஷ் வந்து எப்பவுமே அந்த ஒரு வண்டர் உமன் மாதிரி ஒரு பொம்பளை வருமே இன்னும் வரவே இல்லையேன்னு பார்க்கும்போது அங்க வந்து நிக்கிறாங்க ரச்சிதா ராம்னு சொல்லிட்டு அவங்க பேரு. இப்ப மார்வெல் தான், எல்லா படமும் மார்வெல் ஸ்டைல்ல தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த பேட்டர்ன் தான் எடுக்கிறாரு ரச்சிதா ராம். அவங்க இன்னும் பெருசா தமிழ் ஃபிலிம்ஸ் எதுவும் பண்ணல, சீரியல்ல தான் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான தமிழ் படம் இவங்க தான். அவங்க ஆக்சுவலி தெலுங்குக்கோ கன்னடத்துக்கோ ரொம்ப பரிச்சயமான முகம், நம்மளுக்கு ரொம்ப புது முகமா இருக்கு. கேட்டை திறந்துட்டு தம்பி தமிழ் சினிமா ஒரு என்ட்ரி போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் போட்டிருக்காங்க. மஞ்சுமானே நினைச்சிட்டேங்க, மஞ்சுமா மோகனே நினைச்சிட்டேன். அப்படியே இருந்தாங்களா? நான் அப்படியே நினைச்சிட்டேன். இந்த அம்மா என்னடா இது திடீர் ட்விஸ்ட் இந்த அம்மா கொடுக்குதான் ட்விஸ்ட். ஆமா சம்பவம் பண்ணுது, பொருள் எடுக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு தெரிஞ்சு சௌபினை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் வேணுன்றதுக்காக எப்படி இவரை ஃபில்டர் பண்ணாங்க இவங்களை. இந்த யாரா இந்த பொம்பளை அப்படின்ற மாதிரி அது பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். ஆனால் அப்படிதான் இருந்துச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸு. தெரிக்க விட்டாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த கேரக்டர். அந்த டிஏஜிங் எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் டிவியில பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம்லாம். அந்த ரஜினியை கொண்டாந்து வைக்கிறாங்கல்ல, அது போதுமே தலைவர் ஃபேன்ஸுக்கும் நியூட்ரல் ஃபேன்ஸுக்கும். கரெக்ட். ஸோ அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸாகவும் நான் பார்க்குறேன். அந்த டிஏஜிங் லுக்கை தவிர்த்து அந்த வாய்ஸ் கொண்டு வந்தது தான் அந்த பழைய மெமரி. அதாவது நம்ம அந்த சீன்ஸ் பார்க்கும்போது இவர் தான் ரஜினிகாந்த், அந்த 50 வருஷம் லெகசிங்கிறது இதுதான். இதுக்கு இவனுங்க போற அலப்பற இருக்குல்ல ஃபேன்ஸு, இதை தான் இந்த 50 வருஷத்துல அவர் சம்பாரிச்சு வச்ச சொத்து. இது 74வது வயசுலயும் அது அவர் தக்க வச்சிருக்காருன்னா அது சாதாரண செல்வம் கிடையாது, பெருஞ்செல்வம். இந்த படத்தை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டோம், மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்தனால இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசுறதுல ட்ரெய்லர் தான் இதுவே இவ்வளவு தூரமா அப்படின்லாம் கேட்கலாம். இன்னும் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள், கலெக்ஷன் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், நாளுக்கு நாள் வரக்கூடிய ரிவ்யூஸா இருக்கட்டும், அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஃபினட்டா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி.